கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 46:11. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். விசுவாசிக்கிறோம், ஆமேன் சொல்லுங்கள். உயர்ந்த அடைக்கலமான தேவன் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர், கொடான கோடி சேனைகளுடைய தேவன் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். உங்களை கைவிடவே மாட்டார். அவர் யாக்கோபின் தேவன் மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்கள் தேவனாக இருக்கிறார். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உங்களை நடத்துகிறதா இருக்குது. அவர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி நம்புங்க. இன்றைய தினம் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். இன்றைய நாள் எனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாயிருக்கும். இன்றைய தினம் என் ஜெபம் கேட்கப்படும். இன்றைய நாள் அதிசயத்தை காண்பேன் அப்படின்னு சொல்லி விசுவாச வார்த்தை சொல்லி இந்த நாளை துவங்குங்க. கர்த்தர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம். அவர் உயர வானத்தில் அதிசயங்களையும் அற்புதங்களும் செய்கிற தேவன். உங்களுக்கு இந்த நாளில் கர்த்தர் அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அவர் பாதுகாக்கிறவராக இருக்கார் என்பதை மறந்து போகாதீங்க. ஏன்னா நீங்கள் அமர்ந்து இருங்க. நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் உயர்ந்திருப்பேன், உங்கள் மத்தியிலே நான் உயர்ந்திருப்பேன், ஜாதிகளிலே நான் உயர்ந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியிலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க திட்டமிட்டிருக்கார். அதனால் உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், சம்பத்துக்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுப்பாராக. யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் கைவிட மாட்டார். நிச்சயமாய் கர்த்தர் ஒரு அதிசயங்களை இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். நம்பிக்கையோடு துவங்குங்க. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.